டே வஷன் வஷன் எழுந்துடுறா, சர்ச்சுக்கு போகலாம். மா நாமா டேய் சர்ச்சுக்கு போகலாம், எழுந்துடுறா. நாமாம்மா நான் வரமாட்டோமாம்மா, நீ வேணா போமாம்மா. டேய் இப்போ வரியா இல்லையா நீ? இதோ இரு. ஏய் கது தோறுடி. ஏய் இப்போ கது தோறுடி. இன்னிக்கும் குஷ்டம் வந்துக்கிறியா நீ? ஏன் தான் நீ இப்படி பண்ணுறியோ? ஏய் அதெல்லாம் கேட்காதே, நீ சோத்த போடுறி. நாடி சோறாக்கி வச்சுக்கிற, உப்பு இல்லை, ஒரு காரம் இல்லை, ஒரு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீ குஷ்டம் வந்துட்டு உனக்கு நல்லா சொல்லினுங்கிற. நான் என்னையே எதிர்த்து பேசுகிறேன் நீயா? ஐயோ தலைவலிதே, கட்டி குச்சத்தை சரியா இருக்குமே. காசு வேறு இல்லை குடிக்கிறதுக்கு கூட, என்ன பண்ணுறதுனே வேறு தெரியல. ஐயோ மச்சான் கடுப்பாகுது மச்சான். டேய் இருறா மச்சான், யாருன்னா மாட்டாம போவாங்க. டேய் அதோ பாடுறேன், என் மச்சான் குடியார மகி வரான். வாடா வாடா வாடா. வா மச்சான். சொல்லு மச்சான். என்ன ஓய், காசு வச்சுக்கிறியா? இன்னொரு கட்டிங் போடலாம் வா. டேய் எனக்கே டென்ஷன் ஆகுதுடா. டேய் ஒரு ரூபாயில் கையில், வா எங்கன்னா போகலாம் வாயா. இருறா மச்சான், ஒரு ஆண்டி பேங்க்குள்ளே போயிடறாங்க, வெளியே வரட்டும், ஒரு லம்போ நோட் வச்சிடலாம். டேய் இருறா மச்சான், அந்த ஆண்டி வந்து வண்டிடுறா. டேய் மச்சான், டேய் கை தெரிக்கிறது பக்கம் உருடா. டேய் உருடா. ஐயோ என்னை யாரோ காப்பாத்துங்களே, என் நகை போச்சே. ஐயோ அவனை பிடிங்க, திருடன். ஐயோ என் நகை போச்சே. ஏசப்பா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட நகையை திருடிட்டாங்களே ஆண்டவரே, எனக்குன்னு எதுவுமே இல்லையே. டேய் சுடு, அந்த கேமால எல்லாரும் சுடு, இவனு சுடு, அவனு சுடு, என்னையும் சுடு. அங்க பாத்தியா உன் பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கிறேன், எவ்வளோ பாவம் செய்ய வைக்கிற பாத்தியா? ஏய் சாத்தானே, நீ எவ்வளோ வேணா சரி, என் பசங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் வச்சாலும் சரி, நான் இவங்களை நன்மையான பாதையில் கொண்டு வருவேன். என்னப்பா எக்ஸாம்லாம் எழுதினிய ரிசல்ட்லாம் வந்துச்சாப்பா? அதெல்லாம் வந்துச்சுமா, 2 தம்மா அறிய வச்சிட்டேன். 2 தானேப்பா? சரி விடுப்பா, ப்ரேயர் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஐயோ குழந்தை காஃபி குடிக்கிறான்னு கேட்காமலே வந்துட்டோமே. இப்போ நம்ம எப்படி அம்மாண்ட போய் சொல்லி 10 அரியர் வச்சுக்கிட்ட மறைச்சிட்டோம். ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையே சரியில்லை, எனக்கு கிடைச்ச கணவரும் சரியில்லை, குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாரு. என்னோட பிள்ளையும் என்கிட்ட போய் சொல்கிறான். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ஆண்டவரே. இவங்க 2 பேரும் நான் எப்படி நல்வழி கொண்டு வர போகிறேன்னு தெரியலையே. உங்ககிட்ட இவங்களை கொண்டு வந்து நான் சேர்க்கணும் ஏசப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி பண்ணணும். ஐயோ என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறாளே, ரொம்ப வேதனைப்படுறாளே. அவள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணும். அடா நம்ம பாஸ்டர் வர்றாரு. ஸ்தோத்திரம் பாஸ்டர். சோத்திரம்பா, நல்லா இருக்கியா? உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ தீய பழக்கத்தில் ஈடுபடுறேன்னு கேள்விப்பட்டேன். அது மாதிரி ஈடுபட்டால் உனக்கும் கெடுதி, குடும்பமும் கஷ்டப்படும். அதனால் நீ கடவுளிடத்தில் ஒழுங்காக உண்மையாக இரு. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். நீயே நல்லா இருப்ப, உன் குடும்பமும் நல்லா இருக்கும். அதனால் கடவுளோட சிலுவையின் பாடுகளை நீ நினைச்சுப்பார். நீ கர்த்தருக்கு மகிமைப்படு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ஏன் வரணும்? தேவன் உனக்காகப்பட்ட சிலுவை பாடலை பாரு, அப்போ தான் நீ மனம் மாறுவ. வா உன் சிலுவை பாடலை நான் காட்டுறேன். பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே,
நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா ஏசப்பா நான் பாவி ஆண்டவரே, ஏன் இந்த பாடுகள்? நீர் ஒரு பாவம் அறியலையே, என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். மனதார மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா அழாதப்பா. அழாத நீ, ஏசப்பா ரட்சிப்பாரு உன்னை. நீ கண்டிப்பா ஏத்துப்பாரு, நீ அழாத. மகனே எழுந்திரு, அழாதே. நானே வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். என் ஜீவனை கொண்டு நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இனி நீ பாவம் செய்யாதிருப்பாயாக.